வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேருங்கண்ணா? வி செல்வராஜ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? 30 வருஷமா. இந்த தொழிலில் பட்ட கஷ்டம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கஷ்டம் அப்படின்னா எல்லா தொழிலுமே கஷ்டம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பிரச்சனை இருக்குது இந்த தொழிலில், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னு கேட்டால் இந்த நம்ம பஸ்ஸில் எல்லாம் இப்போ ஃப்ரீ பண்ணிட்டாங்கல்ல, லேடிஸ்க்கெல்லாம் ஃப்ரீ பண்ணதுனால இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த லோக்கல் வாடகையெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பாதிப்பு. மினிமம் வாடகை இருக்குது இல்லையா, அதெல்லாம் லோக்கல் வாடகையில் ஏகப்பட்ட பாதிப்பு. அதில் வந்து கஷ்டம்தான் எல்லா வகையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா முன்ன மாதிரி இல்லை. இப்போ 2 வீலர் பெருத்து போச்சு, வண்டி வாகனம்லாம் அதிகமாகிருச்சு. அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னே இருந்த மாதிரி இல்லை, நிறையா பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வண்டி விட்டுருக்கீங்க? ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா இப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கு வருவோம், நைட் 10 மணி வரைக்கும் ஓட்டுறோம். நைட் 10 மணி வரைக்கும் ஓட்டுறோம். சில நேரம் வந்து விடிய கூட ஓட்டுறோம். ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இதை வச்சு தான் அந்த தொழில் செய்கிறோம், குடும்பத்தை இது பண்ணுறோம், ரன் பண்ணணும், பிள்ளைங்க இருக்காங்க, படிக்கிறாங்க. அந்த காரியத்துக்காக ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கு வந்தால் நைட் 10-11 மணி வரைக்கும் ஓட்டணும். இப்போ இருக்க எங்களை மாதிரி இருக்க ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற ஜெனரேஷன் என்ன சொல்கிறோன்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கணும். படிக்க வேண்டிய காலத்தில் என்னென்னா இன்றைக்கி நல்லா படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் நல்லா முன்னுக்கு வர முடியும். பொதுவாக வந்து படிப்பு தான் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு நிலைமையில் ஒரு கீழே இருக்கிறவனையும் மேலே கொண்டு போகிறது படிப்பு தான்ப்பா. நல்லா படித்து நல்லா முன்னுக்கு வரணும். எந்த விதமான அதை படிக்கிற காலத்தில் என்னென்னா மற்ற எந்த ஒரு தவறான செயல்களில் ஈடுபடாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இளைய சமுதாயம் அதிகமாக பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க. நம்ம பார்க்குறோம் இல்லையா, பேப்பரில் நியூஸில் எல்லாத்தையும் பார்க்குறோம். இன்றைக்கி போதை பழக்கத்தில் அடிமையாக இருக்காங்க. அதில் எல்லாம் மாட்டிக்காமல் நம்ம ஏன்னா நம்ம குடும்பத்தை நினைக்கணும், எதிர்காலத்தை நினைக்கணும். ஏன்னா இனி வந்து எதிர்கால சந்ததி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணிக்கு கூட கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் வந்து நிற்கும். நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி நிலைமை இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு இன்றைக்கி எவ்வளவோ பரவாயில்ல, நல்ல ஒரு நிலைமையில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதே நிலைமை நீடிக்காது. இன்றைக்கி பல நாடுகளில் பார்க்குறோம் எவ்வளோ பஞ்சம், பக்கத்தில் இலங்கை இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, பங்களாதேஷ் இருக்குங்களா, எவ்வளோ பஞ்சம், எவ்வளோ கஷ்டம், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணால் இப்போ இருக்கிற தலைமுறை இப்படி இருக்கிற ஒரு இதில் வந்து மாட்டிக்கக்கூடாது, தேவையில்லாத காரியங்களை செய்யக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனை. நல்லா படித்து நல்ல வாழ்க்கையில் வந்து அவங்க குடும்பத்தை அவங்க காப்பாற்றுற மாதிரி, அவங்க எதிர்காலத்தை தாங்களே தீர்மானிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சிக்கணும். ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்ஸ்ப்பா.